நேற்று நைட்டு மட்டன் குழம்பு நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே போய் மீன் குழம்பு வைக்கணும்னு மீனும் ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ப்ரான்ஸை க்ளீன் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா முதுகில் கருப்பாக இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன், தக்காளி ரசம் அந்த பிள்ளைங்களுக்காக. அப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி மாங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக கிங் ஃபிஷ்ஷை வந்து குழம்பு பண்ணிட்டேன். இது வந்து கிங் ஃபிஷ், நம்ம ஊரில் வந்து சீலா மீன் சொல்லுவோம்ல, அந்த மீன் தான். அப்புறம் ப்ரான்ஸை வந்து கொஞ்சம் அழகாக சூப்பராக தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிலவும் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நீ ஏன் பொரிக்க மட்டும் செஞ்சால் இதை ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி வந்தது எப்படி ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டே முன்கூட்டியே இதை கொஞ்சம் குழம்பு, அதை கொஞ்சம் குழம்பு, இதை கொஞ்சம் பொரித்து அதையும் கொஞ்சம் பொரித்து இப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சுமூகமாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.